எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென். சோத்திரம். இந்த 2241வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது நாட்களில் திரளான மக்கள் சில பலவீனத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இல்லாத கால சீசனால நிறைய மக்கள் காய்ச்சல்னால அவதிப்படுறாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுப்பியா, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு அற்புதம் செய்வாராக. இந்த 2241 காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வாக்கியத்தை சொல்ல விரும்புகிற தீர்க்கதரிசனமாக, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சொல்லலாம், எனக்கு யார் இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க சொல்லலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு வாக்கியத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல 10வது சொல்லப்பட்டிருக்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் தாவி சொல்றார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அது மிகவும் அப்படியே இருந்தது. ஏன்னா அவன் எல்லாரால் தள்ளப்பட்டவனாய், ஒடுக்கப்பட்டவனாய், துரத்தப்பட்டவனாய் வனாந்திரத்தில கொஞ்ச ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனா முழு குடும்பமும் பார்க்கும்போது சவுல் ராஜாவுடைய இராணுவத்தில் இருந்தார்கள். இவன் ஒருத்தர் மாத்திரம் தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு வனாந்திரத்தில் இருந்தான். அதான் சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீதை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஐயா, ஏற்ற வேலை வந்தது. ஆண்டவர் தீவிரமாய் ஆளனுப்பி தாவீதை அழைத்து கொண்டு வந்தார்கள், ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி. காரணம் என்ன? கர்த்தர் அவர் சேர்த்து கொண்டாருங்க. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், தாய் தகப்பனால நீங்க விரட்டப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஐயா, உலகம் தள்ளி வைக்கட்டும், சமுதாயம் தள்ளி வைக்கட்டும், கூட பிறந்தவங்க தள்ளி வைக்கட்டும், பெற்றோர் தன்னை 10 மாதம் சுமந்த பெற்றோர் நம்மை தள்ளி வைக்கட்டும், ஆனா கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அத்தான் தாவீது அனுபவமாக எழுதுகிறார், என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாவீதை அப்படித்தான் எல்லாராலும் தள்ளினாங்க. அண்ணன் தம்பி 7 பேர் ராணுவத்தில் இருக்கிறார். இவன் மாத்திரம் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் காட்டுல கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு புத்தியில இருக்கிறான். ஆனா பரலோகம் பார்த்தது, கர்த்தர் பார்த்தார், அவனை சேர்த்து கொண்டார். அது மாத்திரம் இல்லைங்க, அவனைத்தான் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒருவனை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னார், அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொங்க, வாழ்க்கையில அல்லது ஊழியத்தில தனிப்பட்ட காரியத்தில எல்லாராலும் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், கணவனால நீங்க ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம், மனைவினால தள்ளப்பட்டிருக்கலாம், உங்க பிசினஸ் செய்ய முடியாம நீங்க துரத்தப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலை, யார் எனக்கு ஆதரவு, யார் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாவீதை போல நீங்கள் நானும் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். யார் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த வாயின் வார்த்தையின்படியே அவர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா.
ஏழு சொன்னால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எந்த வார்த்தையை உச்சரித்து பேசுறீங்களோ அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் தகப்பனையும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்கியத்தை சொல்லுவோம். ஆண்டவர் வர நாட்களில உங்களை உயர்த்துவார். நீங்க சோர்ந்துடாதீங்க, பயப்படாதீங்க, துவன்றாதீங்க. ஒருவேளை அடுத்த சாப்பாட்டுக்கு வழியாம இருப்பீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்த போறார். உங்களுக்கும் ஒரு ஏற்ற வேலை இருக்கிறது. அந்த ஏற்ற வேலை வரும்போது தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை ஆதரிப்பார், கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தர் உயர்ந்தது உட்கார வைப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விசுவாச அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் உங்க வாயின் வார்த்தையின்படியே உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே உட்கார வைப்பார் என்பது உண்மை. அதனால ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் பலத்த அர்த்தம் செய்வார். நீங்க ஒருவேளை தனிப்பட்ட முறையில் சோர்ந்து இருக்கலாம். சொல்லுங்க, யார் என்னை தள்ளினாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். யார் என்னை துரத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு சகாயம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து யார் எங்களை தள்ளினாலும் கர்த்தர் எங்களை சேர்த்துக் கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்றேன். உங்களின் சேவை